ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் சொல்லுங்க பாப்போம். நாங்கள் இப்போ அபிசாவில் போய் மொனராகல போகிறோம். அதாவது தமிழ்நாட்டு ஆக்களுக்கு விளங்குறேன்னு சொன்னால் தமிழில் சொல்கிறோன்னா மயிலாடுதுறை. அதான் நீங்கள் மொனராகல சிங்களத்தில். ஸோ அதுக்கப்புறம் எங்கெங்க போறோம்னு இன்னும் நாங்கள் பிளான் பண்ணலை. அது போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறோம். மக்களே, கூகுளை நம்பி போகிறோம். அவிசாவில் ஃபஸ்ட்டு அவிசாவில் தான் போகணும். கூகுளை நம்பி போகிறோம். எனக்கு ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. ஆனால் ரோடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ரோடு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. தென்னம்பிள்ளை 2 பக்கமும் தென்னை மரம். தென்னம்பிள்ளைங்கிறேன், தென்னை மரம். நடுவில் இனி யானை காடுகள்லாம் வரும், உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அந்த டைம்ல. மேபி நம்ம லக்கு தான். சும்மா கூகுள் எங்களை எப்படியெல்லாம் கூட்டு போகுதுன்னு தெரியுமா? கூகுளை நம்பி எங்க கூட்டு போறீங்க? அவிசாவல, மொனராவல. மக்களே, ஒரு வழியா அவிசாவல வந்தாச்சு. கூகுள் எப்படி கூட்டு வந்துச்சு, கல்லு முள்ளுக்குள்ள புதருக்குள்ள தள்ளாம கூட்டிட்டு வந்துருச்சு. இப்போ அவிசாவல தாண்டி ரத்தினபுரம் அடுத்த டவுன். ரத்தினபுரி. நல்ல பூரி சுட வேண்டியதுதான் மக்களே. சாப்பிட வந்திருக்கோம். அதுக்குள்ளேயே மக்களே வயிறு பசிச்சிருச்சு. ஸோ ஒரு குட்டியான ஹோட்டல், பட் நீட்டாக இருந்தது. ஹேண்ட் வாஷ் எல்லாம், ரெஸ்ட் ரூம் எல்லாம். ஸோ அங்கே வந்து சிக்கன் கறி மீல்ஸ் எடுத்தோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது ஒரு புஃபே. வேணுங்கிறவங்க ரைஸ், கொத்து, நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ சிக்கன், பருப்பு, இல்லை ஃபிஷ் கறி, உருளைக்கிழங்கு பிரட்டல், அதாவது நம்மளோட உருளைக்கிழங்கு பொடி மாஸ், அதுக்கப்புறம் மாங்காய், ஒரு இனிப்பா ஒரு கறி, கீரை, அப்பளம். டேஸ்ட் வைஸ் அந்த நேரம் பசிக்கு ஓகே. அமௌண்ட்டு 500 rupees தான் ஒரு மீல், ஒரு பிளேட்டு. அன்லிமிட்டடாக சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் ஒரு பிளேட்டோடையே முடிச்சிட்டோம். ஸோ இதோட பசியை முடிக்கணும், இல்லாட்டி வண்டியில் உட்கார முடியலை. மக்களே, வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் வழியாக போகிற மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக ஹில்ஸும் தென்னை மரமும் தான். அதான் ஒரு சைட் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் காட்ஸ். ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். இது கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு. ஃபுல்லாக அந்த இப்போயே ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது. அதில் அழகான ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. நியர்பை ரத்தினபுரி.
பிக்சரும் நல்லா இருக்கு. என்ன விலை, எத்தனை அழகு. மக்களே, ரத்தினபுர நெருங்கி விட்டோம். ரத்தினபுரி நாங்கள் அவுட்டர் வேயால் வரோம், டவுனுக்குள்ள கூடி வரல. ரத்தினபுர டவுன் ஏரியா. இன்னைக்கு சண்டேனாலும் மக்கள் பிஸியாக தான் இருக்காங்க. பன்சல மீன்ஸ் புத்த கோயில். இப்போ நம்ம உடவல சந்தி, தட் இஸ் ஜங்ஷன், அங்கதான் இருக்கோம். உடவல நேஷனல் பார்க், ஃபேமஸ் ஃபார் எலிஃபென்ட் சஃபாரி. எப்படியும் முடராகல நைட்டு 8 மணி 9 மணிக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்புறோம். ரெண்டு போறத பார்த்தா. உடவல டேம் தானே தம்பி இது. ஸோ முன்னாடி அணைக்கட்டு டேம், அணைக்கட்டு. இதில் முன்னாடி யானை வராமல் இருக்க கம்பி போட்டிருக்கு. நம்ம ஆள் அதுக்குள்ளே ஓடி போகிறதுக்கு நிற்கிறாரு மக்களே. கம்பி தெரியலைன்ட்டு என்ன செய்யலாம்? எல்லாம் 3 கம்பியும் இருக்கு. நானும் யானை நிற்கும்னு பார்த்தா எரும மாடு தான் நிற்கிது மக்களே. ஆப்போசிட்ல தெரிகிறது பெரிய ஃபாரஸ்ட். அந்த சைட்ல இருந்து தண்ணி இல்லாட்டி யானை கிராஸ் பண்ணி இந்த ரோடுக்கு வந்துடும் மக்களே. அதுக்காண்டி 2 லைனா போட்டிருக்காங்க கம்பி. 2 லைன் மீன்ஸ் 2 இடத்துல போட்டிருக்காங்க. தண்ணி பக்கத்துல ஒன்று, இங்கே ரோட் பக்கத்துல ஒன்று.
காற்று வரும் தானே. அதான் அவங்க அதுக்குரிய அவங்களுக்குரிய இடம் இல்லை கிடக்கு. ஆடு ஒரு இடத்த வழி அது சுத்த வெம்பில் பிடி போப்பாருன்னு சுற்றி தான் அங்கே வரும். பம்பு இருக்கு மோட்டர் இல்லை இல்லை அதை தூக்குறது தனியாக. மக்களே, நான் அவிசா விலைக்கிட்ட கேட்டேன் எனக்கு மாங்காய் வாங்கி கொடுங்க உப்பு போட்டுன்னு. இதுக்கு பேர் என்ன காய் காமிங்க. விரலி. என்ன விரலி? நெல்லிக்காய் மாதிரி இருக்கு மக்களே. அது அவிச்சிரு. யானையை பார்க்கல, எருமை மாட்டை தான் பார்த்துருக்கோம். ஃபுல் எலக்ட்ரிக் லைன் கொடுத்துருக்காங்க காடுங்கிறதுனால. முன்னாடி இந்த இடம் க்ளோஸில் இருந்தது, சுற்றி தான் போகணும். இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் இயர்ஸ் ஆகுது. மக்களே, மாங்காய் வாங்கியாச்சு. மாங்காய் உப்பு தூள் மிளகாய் பொடி போட்டு வாங்கியாச்சு. சாப்பிட போகிறேனே மக்களே. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக இப்போ முதல் யானையை பார்த்தாச்சு. கரண்ட் கம்பி போட்டிருக்கனால யானை இந்த பக்கமாக வரலை. நானும் டிஸ்டன்ஸில் தான் நிற்கிறேன். மக்களே, யானை என்னைய பார்த்தோன்னே திரும்புது மக்களே. அமைதியா இருக்கு. நான் என்னைய பார்த்தோன்னே யானை திரும்பிடுச்சுப்பா. சொந்தக்காரங்கன்னு தெரியுது போல. யானை அழகா இருக்கா, நான் அழகா இருக்கேனா? எனக்கு கண்டா ரெண்டும் ஒரே மாதிரி தான் கிடக்கு. யானைங்க வருது இல்லை காய் போட்டு இழுத்து எடுத்து. அகலியா? மக்களே, இது ஆம்பளை யானை. அதால வர முடியாது, இல்லாட்டி நேரம் வந்திருக்கும். வா, அது ஹாப்பியாக இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம். கீழே பெரிய அங்கே ரோடுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய அகழி போட்டு வச்சுருக்காங்க. அகழி என்னன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து ஃபுல்லாக கரண்ட்டு கம்பி இருக்கு. சாப்பாடு ஏதோ எதிர்பார்க்குது, பட் முடியலை. நல்ல யானை கூட நிற்கிறேன். எல்லாம் மாடிய கொழுப்பா நிற்கிறாரு. என்ன அது ஆட்டோவில் வந்து காயும் வெள்ளை காய் எப்படி அங்கே நிற்கிறா வந்துங்க. நீ கூட ஹாய் அதிகமாக ஓடி வாங்கலாம். நெருப்பு வச்சுட்டு ஓட்ட பாரு. இந்த ஊர் பேர் என்ன? தனமல்லி. தனமல்லி இல்ல மக்களே. நானும் சிங்களம் கத்துக்கிறேன் 10 நாள்ல. அதோட சிங்களாகலாம் செத்து போடுவாங்க. என்ன சதுரங்க, நான் சிங்களம் பேசுறது இல்லையா? சொல்லுங்க சதுரங்க. இப்போ ஓகே. இது உடுவலை
உடவலை தாண்டி நேஷ்னல் பார்க் தாண்டின இடம். உடவலை இது பன்சலை. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? தனமல்லு. நான் சிங்களத்தில் சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ சாப்பிட சொல்லி இப்போ சாப்பிட தனியாக அந்த மயில் எடுக்கலை. இந்த இடத்துக்கு பேர் எத்திலி வேவா. ஸோ வேவானா குளம், ஓயானா ஆறு. எங்களுக்கும் சிங்களம் தெரியும். அதை பதிவு பண்ணுறதுக்காண்டி வீடியோ தான் இது. முன்னாடி போகிறது அம்பாறை கொழும்புவோட ஹைவே பஸ். ஸோ இப்போ ஹைவேலேருந்து இறங்கி இப்போ நார்மல் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி ட்ராவலிங் நல்லா இருக்குது. சிட்டி ட்ராவலை விட இந்த ட்ராவலிங் நல்லா இருக்குது. யானை பார்த்தோம். ஆனால் முக்கியமான விஷயம், யாழ்ப்பாணம் போகிறப்ப ஒரு 1000 ஆர்மி கேம்ப் பார்ப்போம். இங்கே நான் ஒரு ஆர்மி கேம்ப் கூட பார்க்கல. அப்போ செக்யூரிட்டி எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கா இல்லையான்னு தெரியல. அங்கே பயமில்லாம போகலாம், இங்கே எப்படின்னு தெரில. பண்டாரவளை எல்லை அந்த ஹில்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வெள்ளவாயாலேருந்து தான் நம்ம ஹில்ஸ் ஏறுவோம் எல்லைக்கு. அந்த ஹில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பண்டாரவளை இல்லை. பட் மொனரால ஹில்ஸ் ஏரியா கிடையாது. மொனரால ஹில்ஸ் இருக்கு, ஆனால் நம்ம எல்லா நூரலியா எஃபெக்ட் இருக்காது. அதை தான் சொல்கிறேன், ஹில்ஸ் இல்லைன்னு. சரிங்களா? இன்னொன்று ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக தான் விற்கிறாங்க. இதுதான் வெள்ளவாயா சந்தை. நம்ம ஹைவே தாண்டி வெள்ளவாயா டவுனுக்கு வரோம், இல்லாட்டி அந்த ரைட் எடுத்து போகணும். ஸோ வெள்ளவாயா டவுன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. மக்களே, இப்போ நாங்கள் ஃபைனலாக வெள்ளவாயா அப்படிங்கிற இடத்த ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து மொனராகல 25 கிலோமீட்டர்ஸ், 230 அப்ராக்சிமேட்டாக 30 கிலோமீட்டர்ஸ் சொல்லலாம் நாங்கள் தங்க போகிற இடத்துல. ஸோ ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. பார்ப்போம், நைட் ஆகாட்டி அதையும் வீடியோவில் காமிக்கலாம். மக்களே, மொனராகல ஃபேமஸ் ஃபார் கரும்பு. ஸோ 2 பக்கமும் கரும்பு தான் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. கரும்பை தேடி யானை வரும். முடிஞ்சா ரோட்டில் யானையை பார்ப்போம். பக்கா காடாக இருக்குது மக்களே. ஒரு சைடு நல்ல பெரிய பெரிய மரங்கள். இந்த பக்கம் பூரா காடு அழியாமல் இருக்குது, ஃபாரஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆலமரம் எல்லாம் நிறைய விழுது விட்டும் நிறையா இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே மகோகனி மரம். இது எல்லாமே இதில் கதவு செய்யலாம், அதுக்கு அடுத்து கட்டில் செய்யலாம். ஸோ அந்த மரம் தான் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க போல். நாங்கள் இப்போ புத்தலை மொனராகலைக்கு முன்னாடி சிட்டியில் டீ குடிக்க வந்திருக்கோம். பேக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட் போய் பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு. ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை மக்களே. கடைசியாக 3 நெஸ்கஃபே வாங்கி குடிக்க போகிறோம். வேறு வழியே இல்லை.
முக்கனை மொனராகலைக்கு முன்னாடி இருக்கிற ஊர். இங்கே தான் நாங்கள் ரிசார்ட் புக் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக 7 o'clock வந்து ரீச் ஆயாச்சு. 8 hours ட்ராவல் டோட்டலாக. நாங்கள் அங்கே போகிறோம். நீங்கள் பாலத்துக்கு முன்னாடி தமிழ் ஸ்கூல், பாலத்துக்கு அப்புறம் சிங்கள ஸ்கூல். இதுதான் சார் நம்ம அவங்க எடுக்க இது. ஃபைனலாக எங்களோட ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. தேங்க்யூ, பாய்.